ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது அந்த மேட்டூர் டேம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பார்ட் 2. இந்த வீடியோவை ஆக்சுவலாக தொலைச்சிட்டேங்க. தொலைக்கல, என்னோடய ஃபோன் ஸ்டோரேஜ்னால வெளியில் போயிடுச்சு. திருப்பி ரெக்கவரி பண்ணி உங்களுக்காக இதை நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த டேமோட வியூவு. நான் ஆக்சுவலாக அங்கே உங்களுக்கு லைவ் போட்டிருப்பேன், அதுலேருந்து பார்த்துருப்பீங்க. அதோட மீதி கண்டினியூவேஷன் தான் இது. பக்கத்தில் போய் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இது எடுத்துருந்தோம். இதுதான் ஆக்சுவலாக வந்து அந்த டேமு. அந்த டேமை சுற்றி பார்க் மாதிரி இருக்கும். நாங்கள் அங்கே நின்று தான் எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து அந்த வியூ. இது வந்து நானும் ரொம்ப ஜூம் பண்ணி கூட எடுத்தேன். ஆனால் அதுக்கு மேலே அது எவ்வளோ பெருசு தெரியுங்களா அந்த டேமு. அதை இங்கேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தெரியுது. ஆனால் அது பக்கத்தில் போய் நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கல் இருக்குது பாருங்கள், அந்த சைஸ் தாங்க நம்ம இருக்குமே. எங்கே இருக்கோன்னே தெரியாது, அப்படி தான் இருக்குமே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அது இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரு, அதுதாங்க 5 மாடி கட்டடம். அது மேலே இருந்தது நான் உங்களுக்கு லைவ் போட்டிருந்தேன். அங்கேருந்து தான் வந்து அந்த வியூ வந்து லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேம் எவ்வளோ பெருசாக சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு. நிறைய அது படகு இதெல்லாமே அங்கே நின்றுட்டு இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு. ஆனால் கொஞ்சம் முன்னாடி மட்டும்தான் போயிட்டு வரும்னு நினைக்கிறேன். ஃபிஷ்ஷெலாம் அதுலேருந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. இவர் வந்து ஃபோனை நோண்டிட்டு இருந்தார். சரி அப்படியே பார்த்துட்டு ஒரு வியூ அப்படியே எடுப்போம் அப்படின்றதுக்காக ஜூம் பண்ணி நானும் எவ்வளோ கிட்டேயே காமிச்சேன். இது உள்ளே யாரும் இறங்க மாட்டாங்களாம். அங்கே இருக்கிறவங்க மட்டும், ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் இது உள்ளே இறங்கி, அது தெரியுது பார்த்திங்களா ரோடு மாதிரி, அது உள்ளே போவாங்க. அது ஆக்சுவலாக ரோடு தாங்க, நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல, அது ஒரு ரோடு. அது உள்ளே 2 ஒரு மோட்ரு பைக்கே போகலாம், அந்தளவுக்கு ரோடு இருக்குது. அது மேலே தண்ணி வந்து போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கிட்ட போய் காமிக்கிறேன், உங்களுக்கு இப்பயே தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? தண்ணி போயிட்டே தான் இருந்துச்சு. அது உள்ளே கொள்ளளவு மட்டும் இப்போதைக்கு இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா 82 அடி தண்ணி உள்ளே இருக்குது அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம் எத்தனை அடி அண்ணா இருக்குது அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க 82 அடிமா. இதோட கொள்ளளவு பார்த்திங்கன்னா 120 அடி. 120 அடின்றது ஒரு திருவள்ளுவர் சைஸுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிளாக் கலர் தெரியுது பாருங்கள், அதுதாங்க ஒரு 5 மாடி கட்டடம் சொன்னாங்க. அது மேலே நின்று தான் நான் வந்து வியூ உங்களுக்கு லைவ் போட்டிருந்தேன். இது சுற்றி பார்க்குங்க, நின்று அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அந்த வியூவும் ரசிக்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்குள்ளே குட்டியாக தெரியுது பாருங்க, அது எவ்வளோ பெருசு தெரியுமா. நான் தூரமாக நின்று உங்களுக்கு காமிக்கிறேன்ல, அந்த இடம் அவ்வளோ தூரமாக தான் இருக்குது. என்ன வியூ ஃபுல்லாக காட்டலாம் அப்படின்றதுனால வந்துருந்தோம். கிட்ட போய் பாருங்கள், தண்ணி போயிட்டே தான் இருக்குது அந்த பாலத்து வழியாக. இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? நான் அப்படியே கிட்ட போனேன். நான் கிட்ட போய் காமிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. பாருங்கள், தண்ணி போயிட்டுருக்கா. இது வழியாக தான் தண்ணி வந்து எல்லா வாய்க்காலுக்கும் போகும். அந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி நடந்து வரவங்க நடந்து வரலாங்க. அங்கே இருக்கிறவங்க தான் வர முடியும். நீங்களும் நானும் இல்லை வேறு யாரோலாம் அது உள்ளே இறங்க முடியாது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் போயிட்டு வர முடியும். இது வந்து அந்த டேம் சுற்றி இருக்கிற வியூங்க. பாருங்கள் எவ்வளோ பச்சை பிசேன் மரம். இதெல்லாம் ஹைட்டான மரம். உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கறது குட்டி குட்டியாக தெரியுது, ஆனால் நல்லா பெரிய பெரிய மரம் அங்கே இருக்கிறதெல்லாம். அது சுற்றி இருக்கிற மலையே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்ட்டு. இது எதுக்குன்னு தெரியல அந்த கூடாரம், நானும் பார்த்தேன். இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாங்க. வியூ சூப்பராக இருக்கும், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஒரு தூண் மாதிரி இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் இந்த மேட்டூர் டேம் அந்த வீடியோ இல்லைனாலும் நான் அதை தேடி கண்டுபிடிச்சி திருப்பியும் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். நானும் அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். என்னோடய வீடியோவில் நான் வரலன்னா எப்படிங்க, அதனால தான் நானும் உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். சரிங்களா? டேம் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன். நெக்ஸ்ட் டைம் அங்கே போனால் வேறு ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வியூலாம் பிடிச்சிருக்குங்களா?
இது எப்பயாவது ஒரு வாட்டி தாங்க திறந்துருக்கு. நானே 2-3 வாட்டிக்கு மேலே போயிட்டு வந்து இந்த வாட்டி தான் திறந்துருந்ததுன்னு உங்களுக்கு நான் இதை எடுத்து போட்டிருக்கேன். அதுக்காகவே நான் அந்த இதுக்கு போயிட்டு உங்களுக்கு லைவும் போட்டிருந்தேன். பாருங்கள் அந்த ஊர் எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. ஓகேங்க, எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் ஒரு லாங் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் குக்கிங் வீடியோவாக போடுற மாதிரி பார்க்குறேன். சரிங்களா? ஓகேங்க, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறேன். பாய்ங்க.